திருச்செந்தூர் திருத்தணி முருகப்பெருமானை கண்டு ரசித்து விட்டோம். முருகப்பெருமானுடைய அருளாலும் திருத்தணி முருகப்பெருமானுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் திருமண நிகழ்வுக்காக வந்து கொண்டிருந்தோம். அப்போது திருத்தணி முருகப்பெருமானை ரசித்து கொண்டு திருத்தணி முருகப்பெருமான் அவ்வளோ சிறப்பாக கோபுர தரிசனம் முடித்த பிறகு எல்லோரும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணாங்க. மூலஸ்தான தரிசனம் பண்ணதோடு குடும்பத்தோடு போயிட்டு பார்த்துட்டு நல்லா கண்டு மகிழ்ந்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் அன்பாலும் அவருடைய அனுகிரகத்தாலும் சீரும் சிறப்பமாக எங்களுடைய மென்மேலும் தொழில் வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி வீடியோ போட்டலாம். திருத்தணி போன மாதிரி ரொம்ப காலமாயிடுச்சு. அதை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பு, சீரும் சிறப்பு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் கீவில் நின்று தரிசனம் பண்ணி விட்டோம். ஓம் சரவண பவாய் நம, ஓம் சரவண பவாய் நம, ஓம் சரவண பவாய் நம. ஆறுமுகம் அருளிடம் அனதினம் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடம் அனதினம் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடம் அனதினம் ஏறுமுகம். திருச்செந்தூர் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான், பழனிமலை முருகப்பெருமான், பழனிமலை முருகப்பெருமான், சுவாமிமலை முருகப்பெருமான், திருப்பரங்குன்ற முருகப்பெருமான், ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமானுடைய கண்டு ரசித்து விட்டு திருத்தணி முருகப்பெருமான் காட்சி கொடுத்த திருத்தணி முருகப்பெருமானுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் என்றென்றும் வளர வேண்டும். வளர்ந்து கொண்டிருக்கிற தொழில் விஷயம், ஜன விஷயம், ராஜ விஷயம், குடும்ப விஷயத்தோடு திருத்தணி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஓம் சரவண பவாய நம, ஓம் சரவண பவாய நம, ஓம் சரவண பவாய நம, ஓம் சரவண பவாய நம. அடுத்த கட்டமாக நம்மளுடைய தரிசனத்திற்காக பார்த்துட்டு கண்டு மகிழ்ந்துட்டு இந்த வேலு பாருங்கள். முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் அனுகிரகத்தாலும் முருகப்பெருமானுடைய அமைப்பாலும் திருத்தணி முருகப்பெருமானுடைய வேல் பாருங்கள். வேல் சீரும் சிறப்புமாக நாங்கள் முருகப்பெருமானுடைய அருள் என்றென்றும் அனைவருக்கும் இருக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய அமைப்பு, முருகனுடைய கருணையோ கருணை. அந்த வேலு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. வேலு தான் அது இது அமைப்பு. திருத்தணி முருகப்பெருமான் வேலு ரசித்து விட்டோம். அடுத்தபடியாக வெளியே வந்து எல்லாம் பார்த்துட்டு தீப தரிசனம் பார்க்குற மாதிரி திருப்பர தரிசனம் பார்த்துட்டு அடுத்த கட்டம் பாருங்கள். வேலு நல்லா வெளியே வந்து எடுத்துகிட்ருக்கோம். நல்லா அமைப்பாக இருக்குது. அடுத்த தரிசனம் எல்லா இடத்துலையும் தரிசனம் முடிச்சுட்டு அங்கே நான் திருத்தணி முருகப்பெருமானுடைய கோபுர தரிசனம். இது கோபுர தரிசனம் அமைப்பு. கோபுரம் எப்பயுமே அருமையாக இருக்குது அப்படின்றாங்க. கோபுர தரிசனம் தான் கோடி புண்ணியம் பாருங்கள். எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. திருத்தணி முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான் மலையே நல்ல அருமையான மலை. முருகப்பெருமான் அருளே அருள். திருத்தணிக்கு வாருங்கள், அனைவரும் மகிழுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் குடும்பத்தோடு வந்தவங்க கண்டு ரசித்துங்க. அனைவரும் கண்டு மகிழுங்கள். திருத்தணி முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான். ஓம் சரவண பவாயினம், ஓம் சரவண பவாயினம். ஆறுமுகம் அருளிடம் அனதினம் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடம் அனதினம் ஏறுமுகம். ஓம் முருகா, 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 அவங்க வந்துருக்குறாங்க. வா, இங்கே அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. வா.
போட அப்படியே ஆயா கூட வாடா. கண்ணு எங்கேயோ பார்த்து போட ஐயா கூட. அவங்க எங்கேயும் போயிருக்கிறாங்க மாமா. கருப்பரங்க எல்லாம் அவங்க போயிட்டுக்கிறாங்க மாமா. அடிக்கு போயிட்டாங்க வெளியே. வேட்டி கழட்டி விடு. தேஜு அங்கே போய் நின்று தாத்தா கட்ட. ஆ நல்லா உக்காருங்க.